வணக்கம். இன்றைய காணொளியிலே நாங்கள் பேச இருப்பது மூன்றாம் உலகப் போர் பற்றிய பயம் முன்னே தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றது. அது பற்றி இன்று பேச இருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே எம்மோடு கலந்து கொள்ளுகின்றார் நான்காம் அகிலத்தின் அனைத்துலக குழுவின் பிரெஞ்சு பகுதியான சோசலிச சமத்துவ கட்சியின் உறுப்பினரும் உலக சோசலிச வலைத்தளத்தின் எழுத்தாளருமான திரு அதியன் அவர்களுடன் இப்பொழுது கலந்துரையாட இருக்கின்றோம். உக்ரைனின் ரஷ்ய போரானது இப்பொழுது தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் காசா போரானது இன்னும் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையிலே இந்த மூன்றாம் உலகப் போர் ஏற்படுமா அல்லது இது உலகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பது பற்றி எம்மோடு பேச வந்திருக்கின்றார் அதியன். வணக்கம் அதியன். வணக்கம். வணக்கம். நீண்ட நாளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் இந்த கலந்துரையாடலிலே சந்திக்கின்றோம். இன்று மூன்றாம் உலகப் போர் பற்றிய ஒரு பயம் எல்லோரிடமே வந்திருக்கின்றது. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் மூன்றாம் உலகப் போரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பற்றி என்ன நடக்கப் போகின்றது, எப்படி இந்த உலக நாடுகள் இந்த போரிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயம் பற்றி கேட்டால் என்ன சொல்வீர்கள்? உண்மைதான். இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாம் உலக யுத்தம் நடந்து முடிஞ்சு 80 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் ஒரு உலக போரையும் பாசிசத்தையும் இனப்படுகொலையையும் இடப்படுகொலைக்கும் முகம் கொடுக்க தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு ஆபத்தான நிலைமை. இப்ப கடந்த 2 நாளைக்கு முன்னம் உக்ரைன்ல இருந்து போன ஊடுருவி சென்ற படைகள் ரஷ்யாவின் விமான படைத்தளங்களை சைபீரியாக்கு அருகில் உள்ள ஒரு படைத்தளத்தையும், அதே போன்று பின்லாந்தில் உள்ள எந்த ஒரு படைத்தளத்தையும் அழித்திருக்கிறார்கள். பல விமானங்கள் அதில் நாசமாக இருக்கின்றன. இந்த போர் மேலும் மேலும் உக்கிரமடைஞ்சு சென்று போய் கொண்டிருக்கிறது. அணு ஆயுத போருக்கான முழு நிலைமைகளும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எல்லாத்துக்கும் சுருக்கமாக விளங்க வேண்டும் என்னென்றால், இந்த நிலைமைக்கு இந்த உக்ரைன் போர்ன்ற அமெரிக்கா மற்றது நேட்டோ நாடுகள் தலைமையில நடந்து கொண்டிருக்கிற போர். இது மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே இருந்தே திட்டமிட்டு ரஷ்யாவின் கிழக்கு பகுதி, குறிப்பாக முன்னர் சோவியத் யூனியன் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருந்த நாடுகளை நேட்டோ தனது கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்கிறது, தனது உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறது. அந்த சோவியத் யூனியன் இருந்த காலத்துல 12 நாடுகளாக இருந்த இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த அந்த நேட்டோ அங்கத்துவ நாடுகள் இன்றைக்கு அது விரிவடைஞ்சிருக்க பார்க்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட நேட்டோ படைகள் ரஷ்யா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ள அனைத்து நாடுகளிலும் குவிக்கப்பட்டிருக்குது. உக்ரைன், ஜோர்ஜியா போன்ற நாடுகள் தங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் போதுதான் இந்த பிரச்சனை மிக வெளிப்படையாக வெடிச்சதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு உண்மையில இப்ப ஐரோப்பால இந்த மாதிரியான நிலைமை இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற நிலைமையில மத்திய கிழக்குல காசாவில் போர் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவோட இஸ்ரேலிய சியோனிஸ்டுகள், நெத்தன்யாஹு சியோனிஸ்ட் படைகள் காசாவை சுத்திகரிக்கிற பாகமாக தொடர்ச்சியாக படுகொலைகளை செய்து கொண்டிருக்க பார்க்கிறோம். இப்ப அண்மையில இப்ப கடந்த வாரத்துல மட்டும் ஒரு வாரத்துல மட்டும் 900 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லி தகவல் வருகின்றன. குறிப்பாக இந்த உணவு இப்ப விளங்க முதல் காசாவுக்குள்ள மனிதாபிமான அமைப்புகள் அங்க இருந்து உணவு விநியோகங்களை செய்து கொண்டிருந்தது. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாங்களாவே ஒரு மனிதாபிமான மையங்களை உருவாக்கி உணவுப் பொட்டலங்களை தாங்கள் வழங்குவதாக கூறிக்கொண்டு அங்கு மக்களை பண்ணி போட்டு அந்த மக்களை கொல்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு அதாவது இந்த உணவு வழங்கி கொண்டிருக்கின்ற இடத்திலேயே குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதிலேயே பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் இல்லையா? உண்மை. அது மிக மிக ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது இதோட மட்டும் நிக்க போறது இல்லை. இது ஒன்று விளங்கவோடு இந்த காசா நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் என்ற இன சுத்திகரிப்பு இது மத்திய கிழக்குல அனைத்து நாடுகளுக்கும் பிரயோகிக்கப்படும். எங்கெங்க இந்த நாடுகள் புதிய மத்திய கிழக்கு என்ற பற்றி பேசுகிறார்கள்,
அகன்ற இஸ்ரேலை பற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இது மத்திய கிழக்கில். மூன்றாவது இன்னொரு ஆனால் சம்பவத்தில் அது ஏன் நீங்கள் அடுத்த விடயத்துக்கு போவதற்கு முன்பு இந்த விடயம் சம்பந்தமாக, அதாவது இந்த மனித உரிமைகள் அமைப்புகள், அதாவது ஐநாவினுடைய மனித உரிமைகள் அமைப்புகளை மீறி அமெரிக்காவினுடைய ஒரு அமைப்பு இந்த மக்களுக்கு உணவு வழங்குவதாக அங்கே கொண்டு சென்றது. அப்போதுதான் இந்த குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே ஐநா சபையும் அதைச் சேர்ந்த நாடுகளான யூரோப்பியன் கண்ட்ரிகளும் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு கண்துடைப்பான எதிர்ப்பா அல்லது உண்மையிலேயே அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா? ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஆடு நிலையும் போது ஓனாய் அழுகுன்ற மாதிரி. இங்கே இந்த இந்த ஐரோப்பிய அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகள்லாம் இன்றைக்கு மத்திய கிழக்குல இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிற அழிவுகள், 2001ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் மேல படையெடுத்ததும் இந்த நாடுகள்லாம், அங்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்ததும் இந்த நாடுகள்லாம், அதே போன்று 2003ஆம் ஆண்டு ஈராக்கின் இரண்டாவது போர் சதாம் ஹுசைன் இந்த காலத்துல செய்து ஈராக்ல பாரிய மனித அழிவு பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி போய் அந்த நாட்டை ஆக்கிரமிச்சு படுகொலை செய்ததும் இந்த அமெரிக்கா தலைமையிலான ஐரோப்பிய தலைமையிலான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற முக்கியமான நாடுகள், முழுக்க பொறுப்பான நாடுகள். அதே இந்த தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு சிரியாவில் நடந்து கொண்டிருக்க போரையும் பார்க்கிறோம். இப்ப பிரிட்டன், அண்மையில பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனியும் சேர்ந்து முதல கண்ணியை படித்த நாங்கள் பார்த்தோம் பலஸ்தீன மக்கள் சம்பந்தமாக. இது அப்பட்டமான மோசடி. இதை யாரும் நம்பக்கூடாது. உண்மையில அவர்களோட இந்த ஒவ்வொரு ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் ஒவ்வொரு நலங்கள் இருக்குது. குறிப்பாக இப்ப ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்துக்கு சொந்தமாக படைகளை கட்டப்படும், சொந்தமாக குறிப்பாக ஜெர்மனி அதுல ஆக்ரோஷமா நிற்கிறதை பார்க்கிறோம். 3 போர்களை நடத்தின ஜெர்மனி ஐரோப்பாவில, அது இன்றைக்கு 4வது போருக்கான தயாரிப்புகள் இன்றைக்கு வாங்கியிருக்கிற நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். உண்மையில இது முற்றுமுடிதாக ஒரு அழிவுகரமான நிலைமை. மற்ற எல்லாத்துக்கும் மேலாக இப்ப ஐநா சபை என்ற நான் ஏற்கனவே கடந்த இதுல நான் குறிப்பிட்டிருந்தேன். அது ஏகாதிபத்தியத்தின் சமையல் அறை. அவங்க அந்த ஐநா சபையை நம்பி யாரும் எந்த ஒரு தீர்வை எடுத்துக்கொள்ள முடியாது. அண்மையில இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னம் இந்த காசாவில உணவு வழங்கி கொண்டிருக்கும் பொழுது வேற ட்ரோனால மக்களை படம் எடுத்து கிட்டத்தட்ட காலையில ஒரு மூன்று காலுக்கு ஜனங்கள் எல்லாம் உணவு பொருட்களை வேண்டதுக்காண்டி அங்க வரிசையில் நின்றிருக்கிறார்கள். உலகத்தின் மிக பஞ்சமான முதலாவது நாடாக இன்றைக்கு காசா ஆக்கப்பட்டிருக்குது, பிரதேசமாக ஆக்கப்பட்டிருக்குது. மக்களுக்கு சாப்பாடு தேவை. தங்களோட உயிரையும் விட்டு போய் நிற்கும் பொழுது அவங்க அதுல இருந்து படம் எடுத்து மக்களை ஸ்கேன் பண்ணி, முகங்களை ஸ்கேன் பண்ணி அதுக்கு பிறகு பொட்டலங்களை கொடுக்குறாங்க. அதுவும் குறிக்கப்பட்ட பொட்டலங்கள் தான். அதுவும் காலையில 5 மணிக்கு முடிந்துவிடும். முடிந்த பின்பு அந்த ட்ரோன்ல இருந்து அவங்க ஒலிபரப்பு செய்யறாங்க, சாப்பாடு முடிந்து விட்டது, போய்விடுங்கள் இந்த இடத்தை விட்டுன்னு சொல்லி. அந்த மட்டத்துக்கு இஸ்ரேலிய சியோனிச பாசிச அமெரிக்கா ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவு நடந்து கொண்டிருக்கிற இந்த படுகொலைகள் மிக மோசமாக சென்று கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க கேட்ட கேள்வியின்படி இந்த நாடுகள் செய்யற அப்பட்டமான மோசடி பிரச்சாரங்கள் நம்பக்கூடாது. அதே வேளையிலே இன்னும் ஒரு வேடிக்கையான நிகழ்வு, இதே போன்ற இன்னும் ஒரு வேடிக்கையான நிகழ்வு ஒன்றை பார்த்திருக்கின்றோம். அதாவது உக்ரைனியன் படைகள் ஊடுருவி ரஷ்ய நாட்டுக்குள் சென்று அந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய முகப்புத்தகத்திலேயோ அல்லது இன்னும் ஒரு சோசியல் மீடியாவிலே போடுகின்ற போது தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, தங்களை கேட்காமல் தான் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி என்ன கூறுகின்றீர்கள்? இல்ல, இது அப்பட்டமான பொய். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ உக்ரைனிய அரசாங்கம் தலைவர் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி டெய்லி தினசரி அடிப்படையில நேட்டோ நாடுகளின் தலைவர்களோடையும் அமெரிக்காவோடையும் அங்குள்ள உளவு அமைப்புகளோடையும் நெருங்கி வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர். இந்த தாக்குதல் என்ற 1 வருஷத்துக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டு சைபீரியா, அதாவது
உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல இருந்து எல்லையில இருந்து சைபீரியாவுக்கு செல்றா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் செல்ல வரும் நீங்கள். அப்ப இது முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அமெரிக்கா நேட்டோ நாடுகளின் உளவு அமைப்புகளின் முழு தகவல்களோடையும் அதன் அனுசரணையோடையும் செய்யப்பட்ட தாக்குதல். இது எதேச்சியாக உக்ரைன்ல இன்றைக்கு இந்த போர்ல மக்கள்கிட்ட பாரிய எதிர்ப்பை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் உண்டு இந்த ஜெலன்ஸ்கி ஆட்சி, மதிப்பிழந்த ஒரு ஆட்சி உண்டு. அதே போலத்தான் இப்ப இந்த உக்ரைன் ராணுவம் பல லட்சக்கணக்கான ராணுவம் கொல்லப்பட்டிருக்குது. ராணுவத்துல ஃபோர்ஸ் பண்ணித்தான் இப்ப ஆக்களை எடுக்கிறார்கள். இந்த நிலைமையில உக்ரைனால தன்னிச்சையாக இப்படியான ஒரு தாக்குதலை சைபீரியாவுக்கு சென்றும் பின்லாந்துக்கு பகுதியில் சென்றும் தாக்குன்ற சாத்தியம் இல்லாதது. ஆகவே இது அப்பட்டமான பொய். இந்த ட்ரம்பின் ட்விட்டர் பிரச்சாரம் சரி, இல்லாட்ட மற்ற நாடுகள் சொல்ற தங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற இது பொய். யாரும் நம்பக்கூடாது. சரி, அதே வேளையிலே உலகம் முழுவதுமே இப்படி ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கின்றது. எந்த போரையும் நிறுத்தாமல் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்கின்றது. அண்மையிலே பார்த்தால் பிரான்ஸ் மிக கடுமையாக ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதற்காக மிகப்பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கின்றார்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வழங்குவதற்காக என்று. ஆனால் அதே வேளையிலே மக்கள் போராட்டம் மிக பெரிய அளவிலே இடம்பெற்றிருக்கின்றது பிரான்சிலே. இவை பற்றி எல்லாம் கூறுங்களேன். அது உண்மைதான். உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்ப இன்றைக்கு பிரான்ஸ் மட்டுமில்லை, ஐரோப்பாவில உலகம் பூரா இன்றைக்கு அமெரிக்கா உட்பட கடந்த ஆண்டு மட்டும் இந்த இராணுவத்துக்கான செலவழிக்கப்பட்ட தொகை என்ற $2.7 ட்ரில்லியன் இராணுவத்துக்கு செலவழிச்சிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அமெரிக்கா மட்டும் $1 ட்ரில்லியன். இங்க ஐரோப்பாவில 7வது இடத்தில் இருந்த இராணுவத்துக்கு ஒதுக்கின ஜெர்மனி இன்றைக்கு 4வது இடத்துக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஜெர்மனி $1 ட்ரில்லியன் ஒதுக்கி இருக்குது. அதுல $500 பில்லியன் யூரோக்கள் சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள் கட்டுவதற்காக, அதாவது போர் தேவைகளுக்கு ஏற்ற முறையில அதை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போன்று 500 பில்லியன் யூரோக்கள் இராணுவ உபகரணங்களை வாங்குவதற்காக அது எடுக்குது. குறிப்பாக 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஜெர்மனியும் ஜப்பானும் இராணுவத்திலே கட்டக்கூடாது அப்படி அந்த மாதிரியான சட்டங்கள் இருந்த நிலைமை இன்றைக்கு தலைகுப்புறம் மாறி இன்றைக்கு ஜெர்மனி இன்றைக்கு ஐரோப்பாவில் முக்கியமான இராணுவம் ஒன்றை மாறி வர பார்க்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக இப்ப ஜெர்மனி ரஷ்யா ஒரு பகுதி இருக்குது காலினின்கிராட்னு சொல்லி, அது லித்தியோனியாவுக்கு பக்கத்துல இருக்குது. இந்த லித்தியோனியால ஜெர்மன் படைகள் குறிப்பாக ஒரு பிரிகேட் நிரந்தரமாக அங்க நிலையை உருவாக்கி இருக்கு, கட்டமைச்சிருக்கு. அதே போல பிரான்சும் கிட்டத்தட்ட 2030க்குள்ள 100 பில்லியனுக்கான இராணுவத்துக்கான செலவுகளை செய்யுது. அதே போல போலந்து, இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இந்த நிலைமைக்குள்ள இந்த காசு, இந்த பணங்கள் எங்க இருந்து எடுக்கப்பட போகுது என்ற ஒரு கேள்வி ஒரு முக்கியமானது. குறிப்பாக மக்களுடைய வரி பணங்கள். அதாவது மக்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இந்த நாடுகள் உள்ள சமூக திட்டங்கள் இருக்குது. இப்போ மருத்துவத்துக்கு ஒதுக்குற காசு, கல்விக்கு ஒதுக்குற காசு, இதர சமூக தேவைகளுக்கு ஒதுக்குற காசு அனைத்தும் வெட்டப்பட்டு அந்த காசு திருப்பி விடப்படுகிறது. இந்த போருக்கான இராணுவத்துக்காக போருக்காக திருப்பி விடப்படுகிறது. ஐரோப்பாவில 80% மக்கள் இந்த போருக்கு எதிர்ப்பு. ஜெர்மனியிலையும் கிட்டத்தட்ட 90% மக்கள் எதிர்ப்பு. இங்க பிரான்ஸ்லயும் அப்படித்தான் இருக்கு எல்லாமே. இங்க பென்ஷன் வயசை அதிகரிக்கிறார்கள். அப்ப சமூக பிரச்சனை கட்டுக்கடங்காத மட்டத்துக்கு இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்குது ஒவ்வொரு நாடுகளையும், அமெரிக்காலையும் சரி, ஐரோப்பாவிலையும் சரி, எல்லா நாடுகள்லையும். ஆனா இந்த ஆளும் தட்டுக்கள் இந்த மக்களின் போராட்டத்தை பற்றியோ மக்களின் வாழ்க்கையை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் அற்று இந்த காசுல ஒதுக்குவதை பாக்குறோம். ஏன் போருக்கு செல்றாங்க ஒரு கேள்வி கொண்டு வருகிறது. காரணம், உலகத்தில் உள்ள வளமான மூல வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான யுத்தம் தான் இந்த யுத்தம். உக்ரைன்ல இன்றைக்கு
அரிய தாது பொருட்கள், அதாவது இன்றைக்குள்ள இந்த மின்சார மின்சார வாகனங்களுக்கும் டெலிபோன்களுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் இப்போ எல்லாம் குவிஞ்சு போய் இருக்குது. ரஷ்யா வந்து எண்ணுக்கணக்கான வளங்களை கொண்டிருக்க ஒரு நாடு தான் ரஷ்யா. எரிவாயு, அஹ், பெட்ரோல் வளங்கள், ம். பெட்ரோலியங்கள், அது தாது மட்டும் பொருட்கள். இந்த அரிய தாது பொருட்கள் ம். இருக்குது. ஆகவே இந்த நாடுகளை வந்து ஆக்கிரமிக்கிற வந்து அவங்களுக்கு தேவையா இருக்குது. ம். அவங்க அதுக்குத்தான் அவங்க பாவிக்கிற வசனங்கள் ஜனநாயகம், சுதந்திரம், விடுதலைன்னு சொல்லி. என்ன ஒரு புள்ளி நான் இதுல குறிப்பிட விரும்புகின்றேன், இதை பற்றி பிரகாய்ப்போம். இப்ப சீனாவுக்கு எதிரான அஹ், போர் தயாரிப்புகள் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம், குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இன்றைக்கு முயற்சியை மேற்கொண்டு வருவதை பார்க்கிறோம். ம். குறிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்ன, கடந்த வாரம் சிங்கப்பூர்ல சாங்கரிலான்னு சொல்லி 22வது அதன் முக்கியமான இராணுவ சம்பந்தமான கூட்டம் நடந்தது. அதுல அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஷத் கலந்து கொண்டு அவர் ஆற்றிய உரை என்ற வந்து மிக முக்கியமான உரை உண்டு. அவர் சொல்றார், இந்தோ பசிபிக் உள்ள நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் தங்கள் இராணுவ கட்டமைப்பை வந்து மிக பலமான முறையில் கட்டமைக்க வேண்டும். அது இப்ப வரப்போற சீனாவுக்கு எதிரான போர்ல வந்து முக்கியமாக பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் அவற்றை அந்த பேச்சின் அர்த்தமாக இருந்தது. ம். குறிப்பாக எப்படி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டப்படுறதுக்கும் ஆத்திரம் ஊட்டுறதுக்கும் அந்த போரை பயன்படுத்தினார்களோ, அதே போன்று இப்ப தாய்வான்ல வந்து இந்த போரை வந்து சீனாக்கு எதிரான ஆத்திரம் ஊட்டலை வந்து தாய்வானை பாவிக்குது இன்றைக்கு ட்ரம்ப் நிர்வாகம், இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம். காரணம் என்னென்றால், இன்றைக்கு சீனா வந்து உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பொருளாதார சக்தியாக இன்றைக்கு வளர்ந்து வர்ற வந்து அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மேலாதிக்கத்துக்கு மிக அச்சுறுத்தலாக இன்றைக்கு இருக்குது. ம். இன்னொரு புள்ளியை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப உக்ரைன்ல செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்க சம்பவங்கள் வந்து தூண்டப்பட்ட போர் இது. ரஷ்யா இந்த புட்டின் ஆட்சிக்கு, ம். புட்டின் ஆட்சி என்ற வந்து சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு அங்க உள்ள வளங்களை கொள்ளையடிக்கிற ஒரு தன்னல குழுவின் ஒரு ஆட்சி. அதின் தலைவர் தான் புட்டின். மிக பிற்போக்குத்தனமான முறையில இந்த போரை வந்து அவர் செய்திருந்தார். ஆனா ம். இந்த போர் என்ற வந்து இன்றைக்கு அவற்றை நோக்கமா இருந்தது எப்படி என்றால், இந்த ஐரோப்பாவில் உள்ள உலகத்தில் மற்ற நாடு அமெரிக்காவோட உள்ள ஏகாதிபத்திய சக்திகளோட ஒரு கூட்டுக்கு போறது தான் அவற்றை நோக்கமா இருந்தது. ஆனால் இவங்கள் அமெரிக்காவோ ஐரோப்பிய சக்திகளோ இந்த வல்லரசுகளோ ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை புட்டினை. இந்த நிலைமையில அவங்களுக்கு தேவையா இருக்குது இந்த வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது. ம். அதான் அதே வேளையிலே அமெரிக்காவினுடைய கடன் ட்ரில்லியன் தொகை அளவிலே கூடிக்கண்டு சென்று விட்டதாக அதனுடைய பொருளாதார வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் சென்ற வாரம். இதனால் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் முடங்கப் போகின்றது அல்லது பொருளாதார பணவீக்கம் ஏற்பட போகின்றது என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இது பற்றி ஏதாவது கூற முடியுமா? ஏன் உண்மைதான். இப்ப அமெரிக்காவின் கடன் என்ற வந்து 32 ட்ரில்லியனுக்கு மேல இன்றைக்கு சென்றிருக்கிறது. ம். அது இந்த அமெரிக்கா வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வர்க்க துருவப்படுத்தல், அதாவது இன்றைக்கு ஒரு பகுதி, அதாவது 13 பேருடைய செல்வ வளங்கள் கிட்டத்தட்ட அரைவாசி பாப்புலேஷனுக்கு மேல, மக்கள் தொகைக்கு மேல உள்ள வளங்களை இதா இருக்குது. அதாவது வறுமையும் வேலையில்லா பிரச்சனையும் வாழ்க்கையில உள்ள மக்களுடைய வருமானம் வந்து ஒரு மலை மாறி இருக்க வந்து ஒரு மிக சிறு தொகையான மக்களோட ஆக்களோட வந்து எலன் மாஸ்கிட்ட வந்து 500 பில்லியன் சொத்துக்கள் இருக்கு அவர்கிட்ட. ம். அதே மாதிரி அமேசான் முதலாளிகிட்ட 250 பில்லியனுக்கு மேல, இப்படி ஒரு விரல் முட்டன குடியாக்கிட்ட சொத்துக்கள் போய் குவிஞ்சு இருக்குது. இது ஒரு பாரிய மோசமான நிலைமை அமெரிக்காவில் உருவாக்கி இருக்குது. ட்ரம்ப் நிர்வாகம் இன்றைக்கு வெளிநாட்டில் ஆக்கிரமிப்பு போரையும் உள்நாட்டில் தொழிலாளர் வர்க்கத்தின் முதல் பலியாக பலியாக கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதலை இன்றைக்கு முடுக்கி விட்டு பார்க்கிறோம். கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து அவர்களுடைய வாழ்கிற இடங்கள்ல போய் அவர்களை கைது செய்யறதும், எல் சல்வடோர் மற்றது கியூபாவில் உள்ள தடுப்பு முகாம்கள்ல அவர்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறதும் சித்திரவதை செய்யறதும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். இது நாசி ஆட்சிக்கு பிறகு, 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் நாசி ஆட்சிக்கு பிறகு இது மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கு இடம்பெற்று பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையில இது ஒரு நிலைமை வந்து இன்னும் மோசமாகத்தான் போகுமே தவிர இது குறைய போறது கிடையாது.
ம், இப்ப சண்டியாகோ போன்ற பகுதிகள், மற்றது அஹ், வேற வேற சிகாகோ போன்ற பகுதிகள் வந்து கடும் எதிர்ப்பு. அதாவது இந்த 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 போலீஸார்கள், அதாவது ஒரு போலீஸ் படை ஒன்று இருக்குது, கெஸ்டப்போன்னு சொல்றது. இங்க ஹிட்லர் காலத்துல இருந்த போலீஸ் கொலவெறி கொலைப்படை உண்டு. ம், ஜூதர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யறதுக்காக படும் தாக்குதலை வந்து கட்டவிழ்த்து விட்ட வந்து இந்த கெஸ்டப்போ தான். இதே ம், போன்ற போலீஸ் படையை வந்து ட்ரம்ப் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அந்த போலீஸ் படை அங்க போன பொழுது மக்கள், நேற்று நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ட்விட்டர்ல வேற ஒரு செய்திகள்ல, உலக சோசியல் வலைத்தளத்துல கூடி நாங்கள் அதை எழுதியிருந்தோம். அங்க மக்கள் நாசிக்களே இந்த ஊரை விட்டு போங்கள்னு சொல்லி அந்த போலீஸை வந்து விரட்டி அடிக்க நாங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு. ம், இது ஒரு நேரடியான ஒரு போருக்கு, அதாவது ஆளும் தட்டுக்கு எதிரான போருக்கு மக்கள் வந்திருக்கிறத பார்க்கிறோம் இன்னைக்கு. ஆனால் என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு கட்சி தலைமை என்ற வந்து மிக முக்கியமானது. ம். உங்களோட ஓகே. இப்ப மிக மிக ஒரு மோசமான நிலைமை பேர் பார்க்கிறோம் இருக்கு. அமெரிக்காக்குள்ள மட்டும் இல்லை, இங்க ஐரோப்பாலையும் தான், இங்க பிரான்ஸ்ல, பிரிட்டன்ல, ம். ஜெர்மனியில, இல்ல நாடுகள்ல. அதே வேளையிலே அதாவது மக்கள் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இப்பொழுது பார்த்தால் அஹ், ஒரு ஒரு கணிசமான அளவு மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். இந்த போருக்கு எதிரான மக்களாக காணப்படுகின்றார்கள். ஆனாலும் கூட போர் இன்னும் தீவிரமடைந்து கொண்டு செல்லுகின்றது. ஆகவே இதற்கு உங்களுடைய கட்சி சார்பிலே அல்லது உங்களுடைய உலகம் தழுவிய உங்களுடைய அமைப்பு சார்பிலே என்ன நடைபெறப் போகின்றது அல்லது இதற்கு என்ன செய்யலாம்? இல்ல இப்ப இப்ப நாங்கள் யாரையும் பயன்படுத்தல, மூன்றாம் உலக போர் வருது எல்லாரும் அழிய போறோம்னு சொல்லி. ம், உண்மை நிலைமை இதுதான், அதை நாங்கள் விளங்கப்படுத்துறோம். ஆனா இதுக்கான மாற்றீடு, இதுக்கான தீர்வு இருக்கு. குறிப்பாக நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இந்த போருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லையும் கடும் எதிர்ப்பு இருக்கு. ம், பலஸ்தீனத்தில் நடந்து கொன்ற இனப்படுகொலைக்கு உலக நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள், மில்லியன் கணக்கான மக்கள் ரோட்ல வந்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்த அப்பட்டமான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துறதுக்கு. ம், ஆனால் சாத்தியம் இல்லை. அது அது சாத்தியம் இல்லைன்னா அது அது நடக்கல இன்றைக்கு. காரணம், உண்மையில ஒரு புரட்சிகர கட்சி, அதன் தலைமை என்ற வந்து இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி அன்றைக்கு மாறி இருக்கு. நாங்க சொல்றோம், உலக தொழிலாளர் வர்க்கத்துக்கான ஒரு கட்சி, அதாவது நாகாமத்தில் நடத்துகிற குழு இந்த பகுதியில வந்து கட்டியெழுப்புற வந்து இன்றைக்கு ஒரு அவசரமான கேள்வி அன்றைக்கு மாறி இருக்குது. ம், எங்களுக்கு உலகத்துல ஐரோப்பாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஆஸ்திரேலியாலையும் சரி, பல நாடுகள்ல எங்களுக்கு பகுதிகள் இருக்கின்றன. இது இன்னும் பலமான முறையில கட்டியெழுப்ப வேண்டி இருக்குது. இதன் ஊடாக ஒரு உலக சோசியலிச புரட்சி, அதாவது பரந்துபட்ட மக்களுடைய நலன்களுக்கான ஒரு அரசாங்கங்களை வந்து, சோசியலிச அரசாங்கங்களை வந்து உருவாக்குற வந்து உலக ரீதியாக முக்கியமானது. அது இந்த ஏகாதிபத்தியத்தையும் அதுக்கான முழு இதுகளையும் வந்து ஒழிச்சு கட்டுறது மிக முக்கியமானது. குறிப்பாக இப்ப உங்களுக்கு நான் போன முறையும் சொல்லியிருந்தேன், முதலாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஐரோப்பாவில் கடும் மோசமான முறையில். அதாவது ஜெர்மனியும் பிரான்சும் ரஷ்யாவும் மற்றது இதர நாடுகளும் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்க வந்து, எப்படி ரஷ்ய புரட்சி 17ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்து அப்புறம் அந்த உலக யுத்தத்தை தடுத்து நிறுத்தினதோ, ம், அக்டோபர் புரட்சி என்ற வந்து மிக முக்கியமான புரட்சி 18ஆம் ஆண்டு அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டது. அது அதே அதிண்ட வாரிசாக இருக்கக்கூடிய நாகாமலத்தின் அனைத்து குழுவின் முன்னோக்கு இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் ப்ரொபோஸ் பண்றோம். இன்றைக்கு நாங்கள் அந்தந்த நாடுகளில் தொழிலாளர் வர்க்கம், அந்தந்த நாடுகளில் முதலாளி வர்க்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவனும், அது உலக சோசியலிச புரட்சியின் ஒரு பாகமாக அந்த புரட்சியில் இடம்பெற வேண்டும். அதற்கூடாக இந்த இந்த அழிவுகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த முடியும் என்ற வந்து நாங்கள் அதை சொல்றோம். இப்ப ம், உங்களுக்கு தெரியும், மனித குலம் என்ற வந்து ஆதியில இருந்து எத்தனையோ போர்களையும் எத்தனையோ அழிவுகளையும் கண்டு இன்றைக்கு இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு ம், இது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் என்றால் இந்த இந்த போர்களுக்கும் இந்த பாசிசத்துக்கும் இந்த இடப்படுகொலைக்கும் அடித்தளமாக இருக்கிற முக்கியமாக இருக்கிற இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை வந்து ஒழிச்சு கட்டாமல் நீங்கள் இதிலிருந்து எந்த ஒரு தீர்வையும் எடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம் என்றால், இன்றைக்கு பரந்துபட்ட மக்களை அணிதிரட்டி அதில் ஒரு உலக சோச புரட்சியை செய்தன்ற வந்து மிக அவசியமான ஒரு கேள்வி அன்றைக்கு மாறி இருக்கு. ஆனால் அதே வேளையிலே இப்பொழுது உலக நாடுகள் மக்களுக்கு அவர்களுடைய மிகப்பெரிய
மீடியாக்கள் வழியாக என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்? உதாரணமாக காசா போரை எடுத்துக்கொண்டால் பயங்கரவாதிகள் செயலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டார்கள். ஆகவே அந்த உலகத்திலே இருக்கின்ற பயங்கரவாதிகளை அழிப்பதற்கான ஒரு போர்தான் இந்த போர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதையும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள், பெரும்பாலான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதற்கெல்லாம் என்ன விடை இருக்கின்றது? இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு அல்லது சரியான தகவல்களை கூறுவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றது? இப்ப என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அது முக்கியமான கேள்வி. இப்ப மக்கள் தானாக நிலைமைகளை விளங்க போறது கிடையாது. மாறாக இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மீடியாக்கள், குறிப்பாக தொலைக்காட்சிகளும் சரி பத்திரிகைகளும் சரி, ஒரு காலம் உண்மை சொல்றது கிடையாது, பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு இந்த போலி இடதுகள் சொல்லப்படுற போலியானவர்கள், அவர்கள் இந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஆளுந்தட்டுகளுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்கங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலைமைக்குள்ள பரந்துபட்ட மக்கள் இந்த நிலைமையை விளங்கிக் கொள்றதுக்கு இப்ப நாங்கள் உண்மையை கூற வேண்டியிருக்கு. மக்களுக்கு என்ன அபாயத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம், என்ன அபாயத்துக்கு நாங்கள் இந்த அபாயத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும், எப்படி இந்த அழிவிலிருந்து எதிர்கால சந்ததியினரை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்ற நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முதலாளித்துவ கருத்தியலுக்கு எதிராக போராட வேண்டி இருக்குது. இப்ப நீங்க சொன்னது போல பயங்கரவாதம் என்ற இன்றைக்கு அரச பயங்கரவாதம் தான் இன்றைக்கு உலகம் பூராக இன்றைக்கு இருக்குது. இப்ப பலஸ்தீனத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன வரலாறு தெரியும். 48ஆம் ஆண்டு இஸ்ரேலிய சியோனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அந்த மக்களை தாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அதுக்கு இந்த தாக்குதலுக்கு அங்குள்ள அரபு முதலாளி வர்க்கங்களும் ஆதரவாக இருக்குது. முதலாளித்துவ ஆட்சிகளும் இன்றைக்கு ஆதரவாக இருக்குது. இப்ப எகிப்துல சரி, எகிப்தியா ஜிசின்ற அந்த வலதுசாரி படுகொலை ஆட்சியும் சரி, ஜோர்டானிய ஆட்சியும் சரி, இல்லாட்ட அங்கால பக்கத்தில் உள்ள சிரியாவில் உள்ள அல் கைடா என்ற வாரிசாகவும் அல் நுஸ்ராவின் ஒரு காலத்தின் தலைவராகவும் அமெரிக்காவால் 10 மில்லியன் டாலருக்கு தேடப்பட்டவர் தான் இன்றைக்கு HTS என்ற அமைப்பின் சிரியாவின் ஜனாதிபதியாக இன்றைக்கு இருக்கிறார். இந்த முன்னாள் பயங்கரவாதி கடந்த மாதம் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு சென்ற பொழுது நேரடியாக சந்திச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னைக்கு இன்றைக்கு இந்த பயங்கரவாதத்தை உருவாக்குறதும் இதே ஏகாதிபத்திய சக்தி அல்ல, இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதும் இதே ஏகாதிபத்திய சக்தி அல்ல. இவர்கள் தங்களுக்கு தேவை ஏற்பட்டால் இவர்களை ஜனநாயகவாதிகளாக மாற்றுவார்கள், இல்லாட்ட பயங்கரவாதிகளாக ஆக்குவார்கள். இந்த உண்மையை நாங்கள் ஒரு ஆக்கள் மட்டும்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம் உலகம் பூராக. அதுக்கான முழு கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்கள் எங்களால் எங்களோட சக்திக்கு உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு நாங்கள் செய்து வரோம். ஒரு நனவான சட்டை நாங்கள் இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி அவர்களே எங்களோட முன்னோக்கின்ற அடிப்படையில் ஒரு கட்சியை கட்டிக்கிறப்புறம் ஒரு புரட்சிகர கட்சியை கட்டிக்கிறப்புறம் ஒரு அவசியமான கேள்வியா இன்றைக்கு மாறி இருக்கு இன்றைக்கு. ஆகவே இந்த பயங்கரவாத தொடர்பான கேள்வி என்ற முழுக்க அரச பயங்கரவாதம் தான் இன்றைக்கு இருக்க ஒழிய மற்றபடி காசாவில் இன்றைக்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுற அவர்கள் ஒட்டுமொத்த 2.2 மில்லியன் மக்கள் காசாவில் வாழ்ந்தார்கள். அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. அந்த மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துக்கு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முதல் அந்த மக்களோட வாழ்க்கை நிலைமையே கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு வேலை இல்லை அங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமைக்கும் இல்லை. அதே மாதிரி தான் வெஸ்ட் பேங்க் பக்கமும் இன்றைக்கு இந்த குடியேற்றவாசிகளால ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த மக்களும் போன முறை சொன்னது போல பல துண்டுகளாக வெஸ்ட் பேங்க் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சியோனிஸ்டுகள் இந்த தாக்குதல் தினமும் நடந்து கொண்டிருக்கு. இப்படியான நிலைமைகளை அந்த அதனுடைய எதிர்ப்புன்ற மிக முக்கியமானது. இப்ப 2ஆம் உலக யுத்த காலத்துல கெஸ்டாப்போ இந்த போலீஸால போலந்துல ஜூதர்களை மற்ற சிறுபான்மை இனக்குழுக்களை அடைச்சி வச்சிருந்த அந்த கெட்டோ சேரிப்புறம்னு சொல்றது, அப்படியே அடைச்சி வச்சிருந்த இதுக்கெல்லாம் எத்தனையோ எதிர்ப்புகள் போராட்டங்கள் நடந்து நாசிக்கு எதிராக சண்டை பிடிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய விடுதலை மிக முக்கியமானது. இந்த காசா திறந்த வெளி சிறைச்சாலை இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு
அங்க ஆனால் உள்ள கேள்விகள் தான் நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த மூன்றாம் உலக போர் வருவதற்கான விடயத்தை தடுப்பதற்காகவோ அல்லது காசா போரிலே காசா மக்களுக்காகவோ எவரும் முன்வருவதாக தெரியவில்லை. அதாவது எந்த நாடுகளை பார்த்தாலும் மௌனித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆகவே மக்களுடைய குரல் ஆதரவு இருந்தாலும் கூட அவர்களை அது எப்படி நிப்பாட்டுவது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. அதற்கு என்ன முடிவு இருக்கின்றது அல்லது என்ன வழிமுறைகள் இருக்கின்றது? இன்றைக்கு மனித குலத்துக்கு முன்னால ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு தீர்வு தான் இருக்கு. இதை விட இடைப்பட்ட தீர்வு எல்லாம் கிடையாது. ஒன்று வந்து இந்த 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 ஏகாதிபத்திய யுத்தத்துக்குள்ள, இந்த மூன்றாம் உலக யுத்தத்துக்குள்ள, இந்த அணுவாயுத யுத்தத்துக்குள்ள மனித குலம் ஒன்றில் அழியவனும் இல்லை என்றால் இதுக்கு இதுக்கு எதிராக இந்த உலகத்தில் உள்ள இந்த நான் அப்போது சொன்னது போல இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை ஒழிச்சு கட்டி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சோசியலிச அரசுகளை வந்து உலகம் பூராக உருவாக்க வேண்டும். இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை ஒழிச்சு கட்டுன்ற வந்து இன்றைக்கு ஒரு மிக மிக அத்தியாவசியமான கேள்வி இன்றைக்கு மாறி இருக்கு. அந்த அமைப்பு முறை என்ற வந்து காலாவதியா போன ஒரு அமைப்பு முறை. இது மனித குலத்துக்கு மிக மிக ஆபத்தான ஒரு அமைப்பு முறை இன்றைக்கு மாறி இருக்குது. இந்த ரெண்டு தீர்வுக்கும் இடையில வேறு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. சரி, இது நடைமுறைக்கு சாத்தியமாகின்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. நீங்களும் பலமுறை கூறியிருக்கின்றீர்கள். அப்படி கேட்டால் என்ன கூறுவீர்கள்? எது சாத்தியம் சாத்தியம் இல்லை என்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்க முடியாது. எது தேவையோ அது முக்கியமாக இன்றைக்கு தேவையா இன்றைக்கு இருக்குது. என்ன தேவை இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுடைய எதிர்காலம் என்ற வந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள இந்த இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை வந்து ஒழிச்சு கட்டுற வந்து இன்றைக்கு தேவையா இருக்கு. இன்றைக்கு இது சாத்தியம், இந்த சாத்தியம் இல்லை, இது நடக்குமா நடக்காதன்ற வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாது. இது இன்றைக்கு ஒரு அவசியமான அவசரமான ஒரு கேள்வியா இன்றைக்கு மாறி இருக்குது. இன்றைக்கு இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையை வந்து வீழ்த்துறதுக்கு இது இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள் இன்றைக்கு பிரச்சனை என்றால் இப்ப பிரான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 80% மக்கள் எதிர்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு. அதே மாதிரி ஜெர்மனியில 80% மக்களுக்கு மேற்பட்டு, ஐரோப்பாவில வந்து அமெரிக்காவிலையும் சரி பெரும் பான்மையான மக்கள் வந்து இன்றைக்கு எதிர்ப்பு அந்தந்த நாடுகளோட ஆட்சிகளுக்கு எதிராக அந்த எதிர்ப்பை வந்து எங்களோட முன்னோக்கு பக்கம் எப்ப நாங்க திருப்புறோமோ அன்று நிலைமையெல்லாம் மாறும். சரி, நன்றி. அது என்ன நாங்கள் இன்று மூன்றாம் உலகப் போர் பற்றி அதை எப்படி மக்கள் முன்னெடுக்க வேண்டும், அதை தடுப்பதற்கு யார் அதற்கு பாடுபட வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லி இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? நன்றி. இப்ப கடைசியா நான் போன முறை கூறினான். இப்ப எங்கட தோழர் ஒரு ஆள் உக்ரைன்ல, அதாவது உக்ரைன் ஆட்சிக்கு ஜெலன்ஸ்கி இந்த ஆட்சிக்கு எதிராகவும் இந்த போருக்கு எதிராகவும் அங்குள்ள சோசியலிஸ்டுகள் கடுமையாக ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில வந்து இங்க உக்ரைன்ல வந்து எங்களோட தோழர் போக்டன் சிரோடிக் என்றவர் வந்து 2024 ஏப்ரல் மாசத்துல இருந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள கடும் மோசமான சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறார். அவற்றை விடுதலை என்ற வந்து மிக கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாசங்கள் ஆயிடுச்சு. அவற்றை விடுதலை என்ற வந்து மிக முக்கியமா இருக்கு இன்றைக்கு உலகம் பூராக எங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ உலக சோசியலிச வலைத்தளம் வந்து உக்ரைன்ல தடை செய்யப்பட்டிருக்குது. காரணம் நாங்கள் எல்லாம் உண்மையை கூறி வருகிறோம். போக்டன் வந்து பிரச்சாரத்தில் வந்து முக்கியமா இருந்தது உக்ரைனிய, ரஷ்ய, ஐரோப்பா தொழிலாளர் வர்க்கம் ஐக்கியப்பட வேணும், இந்த போரை எதிர்க்க வேணும், இந்த போரை முடிவு கொண்டு வர வேணும் என்ற அவற்றை போராட்டமா இருந்தது. அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிற சிறைச்சாலைகளை அவற்றை விடுதலை என்ற வந்து மிக அவசியமா இருக்கு எங்களுக்கு. நான் இந்த ரேடியோவை நான் பயன்படுத்துறேன். எந்த மட்டத்துக்கு இந்த பிரச்சாரத்தை உலகம் பூரா கொண்டு சென்று இந்த உக்ரைனிய ஆட்சியை, இந்த வலதுசாரி பாசிச ஆட்சியை வந்து நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. இதைத்தான் நான் இந்த கடைசியை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.